வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அவைலபிலிட்டி இர்ரிவர்சிபிலிட்டியில் இன்னொரு டைப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 2 கிலோகிராம் ஆஃப் ஏர் அட் 500 kPa, அதாவது ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இங்கே கவனிங்க. ஸோ 2 கிலோகிராம் ஆஃப் ஏர், மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 கிலோகிராம் ஆஃப் ஏர். ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ப்ரெஷர் 500 kPa. ஸோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 80 degree Celsius எக்ஸ்பான்ஸ் அடியபேட்டிக்கலி. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரும் கொடுத்துட்டாங்க T1. நெக்ஸ்ட்டு இதுமாரி டிகிரி செல்சியஸில் கொடுத்து அதை நம்ம வந்து கெல்வினுக்கு மாற்றிக்கணும். ஸோ 80 கூட இந்த 273 ஜென்ரல் வேல்யூ ஆட் பண்ணணும்னா நம்மளுக்கு கெல்வினுக்கு மாற்றிடலாம். 80 + 273 353 கெல்வின். எக்ஸ்பேண்ட் அடியபேட்டிக்கலி இன் அ க்ளோஸ்டு சிஸ்டம் அன்டில் இட்ஸ் வால்யூம் இஸ் டபுள்டு. வால்யூம் வந்து டபுள் ஆகிடுது. அப்போது செகண்ட் வால்யூம் ஈக்குவல் டு 2 times ஃபர்ஸ்ட் வால்யூம். ஓகேங்களா? டபுள் ஆகிறது. அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சரௌண்டிங்ஸ். ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது ஸோ இன்னொரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விச் இஸ் அட் 100 kPa. ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. P2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது? P0. சாரி, நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சரௌண்டிங் டெம்பரேச்சர் கூட ஈக்குவலாக இருக்குது. அந்த சரௌண்டிங்ஸுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 100 kPa. ஸோ அது எப்படி எழுதுனா, சரௌண்டிங்ஸ் ப்ரெஷர் எழுதும் போது P0ன்னு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? P0. ஸோ சரௌண்டிங்ஸ் டெம்பரேச்சர் இருக்குது 5 degree Celsius. ஸோ அதை நம்ம T2 இஸ் ஈக்குவல் டு 5 degree Celsius. இன்னொரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து என்ன மாற்றிக்கணும்? கெல்வினாக மாற்றணும். அதுக்கு 273 ஆட் பண்ணணும். 5 + 273 278 கெல்வின். ஸோ T2 கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அந்த டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர் கூட ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது சரௌண்டிங் டெம்பரேச்சர் நம்ம என்ன எடுத்துக்கணும்? T0ம் 278 தான் எடுத்துக்கணும். இதோட ஆன்சரை தான் நம்ம இதுக்கும் எடுத்துக்கணும். T2ஓட ஆன்சரை தான் T0க்கும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் கிவன் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு மாஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் 1, டெம்பரேச்சர் 1 கொடுத்துட்டாங்க. அப்புறம் வால்யூம் டபுள்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரெஷரு, அதுக்கான டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக இருக்குது எது கூட? சரௌண்டிங்ஸ் கூட. அதனால் இதோடைய ஆன்சர் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுதான் கிவன் டேட்டாஸ். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் திஸ் ப்ராசஸ் டிட்டர்மைன் மேக்ஸிமம் ஒர்க் கண்டுபிடிங்க. அப்புறம் அவைலபிலிட்டி சேஞ்ச் கண்டுபிடிங்க. இர்ரிவர்சிபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதுதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு m இன்ட்டு CV, constant volume T1 minus T2 plus T0 CV ln T2/T1 plus R ln V2 by V1. ஃபார்முலா கரெக்டாக எழுதுங்க. அந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஆன்சர் அழகாக வரும். இங்கே பாருங்கள். ஸோ M வந்து 2 அப்ளை பண்ணோம். CV, இந்த CV வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் எப்பயுமே வந்து 0.718 தான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும். T1 ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், செகண்ட் டெம்பரேச்சர் கிவனில் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர், செகண்ட் டெம்பரேச்சர், அந்த ரெண்டு டெம்பரேச்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு T0னா சரௌண்டிங் டெம்பரேச்சர் 278 கிவனில் இருக்குது, பார்த்து எடுத்துக்கணும். CVக்கு எப்பயுமே ஜென்ரல் வேல்யூ 0.718 ln T2/T1, டெம்பரேச்சர் 2/டெம்பரேச்சர் 1. R, இந்த ஆருக்கு எப்பயுமே ஜென்ரல் வேல்யூ 0.287. நெக்ஸ்ட் ln V2/V1னா வால்யூம் 2/1. V2 கொடுத்துட்டாங்க. அது எப்படி V2/V1க்கு நான் 2/1 எடுத்தேன்னா, இங்கே பாருங்கள் 2/1. இங்கே V2 ஈக்குவல் டு 2V1 இருக்குங்களா? ஸோ செகண்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2 times ஃபர்ஸ்ட் வால்யூம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த V1 கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ 2 இங்கே தானே இருக்கும். அப்போ 2 கீழே 1 இருக்குது தானே அர்த்தம். அப்போ V2க்கு 2, V1க்கு 1. அதால் தான் நாங்கள் 2/1 எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அப்போ தான் நீங்கள் உஷாராக வந்து இந்த கேல்குலேஷன்ஸ் போடணும். இந்த 2 எடுத்து அப்படியே எழுதிக்கங்க, இதெல்லாம் எடுத்து அப்படியே எழுதுங்க. ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணி 75. இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இதை எப்படி கேல்குலேட்டரில் போடணும்? LN கேல்குலேட்டரில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை போட்டுட்டு 278 டிவைடட் சிம்பிள் போட்டு 353 க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஒரு 4 டெசிமல் பாயிண்ட் எடுத்துக்கங்க போதும். அதேமாரி எடுத்து எழுதிக்குங்க. இதுக்கும் அதேமாரி போடுங்க, ln 2/1. ஸோ ln 2 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும்.
இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ப்ராக்கெட்டாக முடிச்சுட்டு போகணும். சில பேர் என்ன பண்ணீங்கன்னா அவசரத்தில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ப்ராக்கெட்லாம் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேட்டரில் போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் ஆன்சர் பக்காவாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 122.99 கிலோஜூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது சேஞ்ச் இன் அவைலபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ π1 மைனஸ் π2 ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஒர்க், அது கூட P0 இன்ட்டு V1 மைனஸ் V2 அப்ளை பண்ண ஆன்சர். மேக்ஸிமம் ஒர்க் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 122.99. அதான ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம் 122.99. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ப்ளஸ் P0 மீன்ஸ் சரௌண்டிங் ப்ரெஷர் 100. P0 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா கிவனில்? ஸோ P0 வந்து 100. ஸோ அந்த 100 எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். V1க்கு வேல்யூ 0.405. இதை எப்படி போட்டோன்னா சைடில் கேல்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். V1 இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு R இன்ட்டு T1 பை P1. இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். V1 இஸ் ஈக்குவல் டு M வேல்யூ 2 கிவனில் இருக்குது, பார்த்து எடுத்துக்கணும். R வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0.287 எந்த ப்ராப்ளம் வந்தாலும். T1 டெம்பரேச்சர், ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் பை ஃபஸ்ட்டு ப்ரெஷர் 500. ஸோ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணினா வர ஆன்சர் 0.405. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். V2க்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க 2V1. ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க, இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க, இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. 2 இதுதானே V1, இதே வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுது. அவசரப்பட்டு இதை ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே எழுது. இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் இன் அவைலபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் irreversibility கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா I is equal to T0 M CV ln T2 by T1 plus R into ln V2 by V1. ஸோ கொஷினில் இந்த வால்யூம் வச்சு கொடுத்தா நம்ம V யூஸ் பண்ணிக்கணும். ப்ரெஷர் வச்சு கொடுத்தா P2 அந்தமாரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சரில் கொடுத்துட்டாங்க 278, மாஸ் கொடுத்துட்டாங்க 2. எப்பயுமே CV என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? 0.718 தான். ln செகண்ட் டெம்பரேச்சர் பை ஃபஸ்ட் டெம்பரேச்சர். ஆருக்கு எப்பயுமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0.287. ln V2 by V1 ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் 2/1. நெக்ஸ்ட் அடுத்தது 278 into 2. இதை எடுத்து அப்படியே எழுதுங்க. கேல்குலேட்டரில் இந்த லான் போடுங்க. இதை எடுத்து அப்படியே எழுதிக்குங்க. கேல்குலேட்டரில் இந்த லானை போடுங்க. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இதை கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் irreversibility ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். 15.29 கிலோஜூல். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்லாம் வந்தே தீரும். ஃபார்முலா எழுதி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சாலே உங்களுக்கு இந்த கொஷின் அழகாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின், அதுக்கான கிவன். பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.